ஹலோ காய்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொடமிளகா துவரம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல காட்டுறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த துவரம் பண்றதுக்கு 3 கொடமிளகாயும், 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில ஒரு 1 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து, அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொடமிளகாயும், வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இடையில இடையில கிண்டி விட்டுட்டே இருங்க. ஃபுல்லா நின்னு கிண்டணும்னு இல்ல. இடையில இடையில கிண்டி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. இது வேகறதுக்குள்ள துவரனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு வரலாம். தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எரிப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும், கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. கொடமிளகாயும், வெங்காயமும் வதங்கிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி வதங்கலைன்னா இடையில இடையில கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கொடமிளகா நல்லா வெந்துடுச்சு. கொடமிளகாவோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு, நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். கடாயில 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து, கடுகு, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும், நம்ம துவரனுக்கு அரைச்சு வச்சிருக்க மசாலா இருக்குல்ல, கொரகொரப்பா அரைச்சு வச்சது, அத சேர்த்து 2 to 3 டைம்ஸ் அத பெரட்டிக்கோங்க. எதுக்காக அப்டின்னா, நம்ம அந்த மசாலா சேர்த்திருக்க மிளகா பொடியோட பச்சை வாசனை போறதுக்காக ஒரு 2லருந்து 3 தடவ மிக்ஸ் பண்ணா போதும். இது கூடவே நம்ம வசக்கி வச்சிருக்க கொடமிளகாயும், வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கொடமிளகா துவரம் ரெடி ஆயிரும். இது நீங்க வீட்ல ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.